எஸ்எஸ்சி தேவைன்றது அவர் சொல்கிறார். அவர் பார்வையில் சொல்ல எல்லாருக்கும் ஒரு மித்த கருத்தாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது விஜய்க்கு அந்த கருத்து பிடிக்காத கூட போகலாம், நமக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய பார்வையும் எப்படி இருக்குது, கட்சிக்காரங்களே இன்றைக்கி பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அத்தனை அதாவது கட்சியில் இருக்கிற பல நிர்வாகிகள் எனக்கு தொடர்பில் இருக்கிறாங்க, தம்பிங்க, தாவைகள் இருக்கிற தம்பிங்களை. அவங்கெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்கிறது, சார் எஸ்எஸ்சி இருக்கணும் சார், எஸ்எஸ்சி இருந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. இனிமேலாவது இருக்கணுன்றாங்க. அப்போ இதை சொல்லணும்னா இவர் விஜய்க்கு எதிராக பேசுகிறாருன்றாங்க. அப்போ மூளைக்கு 1000 சண்டை இருக்குது. நமக்கு அதை பற்றி தேவையில்லை சார். கட்சியை வழிநடத்துறதுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மூத்த தலைவர் வேணும். இப்போ வேறு யார் வந்தாலும் சொதப்புவான், அதுவும் உண்மை. யார் நீங்கள் மற்ற கட்சியிலேருந்து யார் வேணாலும் கொண்டு வந்து நீங்கள் உள்ளே போட்டால் கூட அது பலவீனமாக பார்க்கப்படும் விஜயை. பட் எஸ்எஸ்சி அப்படி கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து அவர் இருக்கிறாரு. இன்றைக்கும் பலரும் தொடர்பில் இருக்கிறாங்க. அவருக்கு யாரை எந்த இடத்துல மாவட்ட பொறுப்பாளர்களாக போடணுன்றது, எப்படி மாவட்டத்தை வழி நடத்தணும், மாநிலத்தை எப்படி வழி நடத்தணுன்றது ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. அவர் அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தை நடத்தினவர் தானே அவர். அப்போ இந்த இடத்துல ஈகோ எதுக்குன்னு கேட்டேன். அப்பா மகனுக்குள்ள ஈகோவில் தானே விஜய்க்கு இவ்வளோ சிக்கல் இருக்கு. கண்ட கழுதிகளை நம்ப வேண்டிய சூழ்நிலை வருதா இல்லையா, நடக்குதா இல்லையா?